இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீபத்துல பண மோசடியில சிக்கி சிறைக்கு சென்ற தயாரிப்பாளர் ரவீந்தர் தற்பொழுது பிக் பாஸ் வீட்டிற்கு வந்திருக்காரு. இவர் இதுவரைக்கும் நடந்த சீசன்களை பத்தி ரிவ்யூ வெளியிட்டு பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தாரு. விஜய் டிவில ஆண்டுக்கு ஒரு முறை வெளியானாலும் பல்வேறு கண்டென்ட் தர நிகழ்ச்சி அப்படின்னா அது பிக் பாஸ் தான். இதுவரைக்கும் நடந்த 7 சீசன்களை கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வந்த நிலையில இந்த சீசன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கியிருக்காரு. அவருடைய ஸ்டைல்ல யதார்த்த பேச்சால கமல் இடத்தை நிரப்புவாரா அப்படின்னு பல கேள்வி எழுந்துட்டு வந்தது. சின்ன திரை வெள்ளித்திரைன்னு பலரோட பெயர் அடிபட்டுட்டு வந்த நிலையில தயாரிப்பாளரும் நடிகருமான ரவீந்தர் சந்திரசேகர் பங்கு பெற்றிருந்தாரு. இவர் ஜூலை 8, 1984 ஆண்டு சென்னையில பிறந்தாரு. தமிழ் திரையுலகில ரவீந்தர் சந்திரசேகரன் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் நடிகர்னு பிரபலமாகி இருந்தாரு. அவரோட தயாரிப்பு நிறுவனமான லிப்ரா புரொடக்ஷன்ஸ் ஹவுஸோட கீழ் ஒரு சில படங்கள் தயாரிச்சுட்டும் வந்தாரு. அது மட்டும் இல்லாம மார்க்கண்டேயனும் மகளிர் கல்லூரி அப்படின்ற படத்தையும் இயக்கி இருந்தாரு. ரவீந்தர் சற்று உடல் பருமனா இருந்து வர்றதுனால ஃபேட்மேன் அப்படின்ற பெயர்ல தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. மேலும் இவர் தனியா ஃபேட்மேன் ஃபேக்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனலும் நடத்திட்டு வராரு. அதுல இதுக்கு முன்னாடி வெளியான பிக் பாஸ் நிகழ்ச்சிகளை ரிவ்யூ செஞ்சிருக்காரு. மேலும் தனிப்பட்ட வாழ்க்கை முறை பேட்டின்னு தன்னோட சேனல்ல பதிவிட்டிருக்காரு. 1,29,000 ஃபாலோவர்ஸ் கொண்டிருக்கு. தன்னோட கருத்துக்களை சமூக ஊடகங்கள்ல பகிர்ந்துட்டு வராரு. 2022 ஆண்டு திருப்பதியில சீரியல் நடிகை மகாலட்சுமி அப்படின்றவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இவங்களோட புகைப்படம் வெளியாகி வைரலான நிலையில பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சாங்க. இதையெல்லாம் அலட்டிக் கொள்ளாத 2 பேரும் இதுவரைக்கும் ஒன்னாதான் வாழ்ந்துட்டு வராங்க. சமீபத்துல படம் எடுக்கிறத சொல்லி பண மோசடியில ஈடுபட்டதா அவர் மேல புகார் கொடுக்கப்பட்டு இருந்தது. இதையடுத்து கைதான ரவீந்தர் சந்திரசேகர் ஒரு மாசத்துக்கு மேலா சிறையில இருந்த நிலையில தற்பொழுது ஜாமீன்ல வெளிவந்தாரு. சிறையில கஷ்டப்பட்டதையும் பல சிரமங்களை சந்திச்சதையும் சமூக வலைதளங்கள்ல பேசியிருக்காரு. ரவீந்தர் தயாரிப்புல சுட்டக்கதை 2013லயும், நலனும் நந்தினியும் 2014லயும், கோலை நோக்கி பார்வை 2014லயும், கல்யாணம் 2017 மற்றும் முருங்கைக்காய் சிப்ஸ் 2021லயும் படங்கள் வெளியாகி இருந்தது. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.